ஸ்டார்ட். போக்குவரத்து மானிய கோரிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர் பேசியதாவது: நம்முடைய மாநிலம் சிறப்பான போக்குவரத்து வசதிகளை பெற்று எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறது. நம்முடைய போக்குவரத்து கழக பேருந்துகள் அழகாகவும் பயணம் செய்ய வசதியாகவும் இருப்பதுடன் நீண்ட நாள் உழைக்கும் வகையிலும் எரிபொருள் சிக்கனத்தை தரும் வகையிலும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றின் சிறப்பை உணர்ந்த மற்ற மாநிலங்களின் போக்குவரத்து நிறுவனங்களும் தங்கள் தேவைகளுக்கு நம்மை அணுகி வருகிறார்கள். இவ்வாறு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து சிறப்பான சாதனை புரிந்து வரும் போக்குவரத்து கழகங்களையும் அரசையும் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களுக்கு சேவை புரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் போக்குவரத்து கழகங்களின் நிதி நிர்வாகம் குறித்து ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். லாப நோக்கத்தோடு இயங்காவிட்டாலும் அவைகள் நஷ்டம் அடையாமல் இருப்பதற்கான முறையில் நிர்வாகத்தில் சிக்கனம் கடைபிடிக்கப்பட வேண்டும். தற்போது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு போக்குவரத்து கழகம் என்ற அளவில் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் இவற்றின் நிர்வாக செலவு அதிகமாகிறது. எல்லா போக்குவரத்து கழகங்களுக்கும் சேர்த்து ஒரு பொதுவான நிர்வாக குழுவை அமைப்பதன் மூலம் ஒவ்வொரு கழகத்திற்கும் தலைவர், நிர்வாக இயக்குனர் என்ற பதவிகள் தேவைப்படாது. அந்தந்த நிர்வாகத்தை ஒரு இயக்குனர் நிலையிலுள்ள அதிகாரிகளை கொண்டே சிக்கனமாக செயல்பட வைக்கலாம். இதன் மூலம் எல்லா போக்குவரத்து கழகங்களும் லாபம் ஈட்டவும் செம்மையாக செயல்படவும் முடியும். நம்முடைய மாநிலத்தின் பிரதான சாலைகளில் எல்லா போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகளும் செல்கின்றன. ஒரு கழக பேருந்து விபத்தின் காரணமாகவோ பழுதாகியோ நின்றுவிட்டால் அதிலுள்ள பயணிகளை ஏற்றிச் செல்ல மற்ற கழக பேருந்துகள் முன்வருவதில்லை. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அனைத்து கழக பேருந்துகளும் அரசின் பொறுப்பிலே இயங்குவதால் பயணிகளை அழைத்து செல்கிற பொறுப்பு அரசுக்கு உள்ளது. இந்த அடிப்படையில் ஒரு ஆணையை அரசு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சென்னை போன்ற பெரிய நகரங்களில் நகர பேருந்துகளில் பயணம் செய்பவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு பெருகியுள்ளது. மக்கள் அனைவரும் ஆபத்தான நிலையில் படிக்கட்டுகளில் நின்று பயணம் செய்கிறார்கள். மகளிரும் முதியோரும் அடையும் இன்னல் கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த நிலைமைகளை மாற்ற அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். சென்னை நகரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் கிழக்கு கடற்சாலை அமைக்க திட்டம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தீட்டப்பட்டது. ஆயினும் அதனுடைய பணிகள் இன்றைக்கு ஆமை வேகத்தில் நகர்ந்து வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் குறைவான நிதியே இதற்கு ஒதுக்கப்படுகிறது. எனவே
இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன். ஸ்டாப்.